மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நெமர்சேன் அகாடமியிலிருந்து நான் உங்களுக்காக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீசெண்டா நடந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பருடைய ஒரு அனாலிசிஸ் டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றது மட்டும் பார்க்காம ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுடைய அந்த கண்டென்ட் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2026 இந்த எக்ஸாமை பொறுத்த அளவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து குறிப்பா இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம். ரைட். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து நிறைய சீரீஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். பயனுள்ளதாக இருக்கும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லைட்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்குறோம், ஒரு டெலிகிராம் குரூப்போடைய லிங்க். இந்த டெலிகிராம் குரூப்போடைய லிங்கை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கிளாஸஸோடைய மெட்டீரியல், இந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைடு கண்டென்ட் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். யாருக்கெல்லாம் தேவையா இருந்ததோ அவங்க வந்து நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து நிறைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன்ல. நானே 2-3 நாளா பார்த்தேன். அன்கன்வென்ஷனல், ஸ்கேம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எமோஷ்னலா இந்த கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணாம ஒரு சயின்டிபிக்கலா இந்த கொஸ்டின் பேப்பரை அப்ரோச் பண்ணா இதை நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் இட் இஸ் அன்கன்வென்ஷனல் அப்படின்றது. இந்த அன்கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்றதுலயும் நம்ம வந்து இதை 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஸோ அன்கன்வென்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இட் இஸ் அன்கன்வென்ஷனல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலா யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் பாலிட்டி இருக்கும், தென் எக்கானமி வில் பி தேர், தென் மாடர்ன் இந்தியா, and then environment, geography, ancient, medieval and art and culture, science and tech, current affairs, இந்த மாதிரி போகும். ஸோ இந்த ஆர்டர் இப்படி எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு த யூபிஎஸ்சி யூஸ் டு ப்ரியாரிட்டைஸ் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் 18 to 20 கொஸ்டின்ஸ் வில் பி தேர் ஃப்ரம் தி பாலிட்டி. எக்கானமியும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் 18 to 20. இந்த காம்போசிஷன் பாலிட்டி கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் பாலிட்டி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை எக்கானமி கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் அப்படியே மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ரீசனபிள் நம்பர் வில் பி தேர் இன் மாடர்ன் இந்தியா. என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபி எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிள் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இதுதான் யூஸ்வல் பார்ட். ஆனால் இந்த வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ரியாரிட்டைசேஷன் ஆர்டர்ல வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச் இருந்ததா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ் ஆஸ் யூஷுவல் எக்கானமி வாஸ் தேர். எக்கானமி பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்வாட் அரௌண்ட் 16 கொஸ்டின்ஸ் அதே, 15 to 16 கொஸ்டின்ஸ் அதே. ஒரு மல்டி டிசிப்ளினரி டாபிக்கா அங்கே இங்கேயும் கொஞ்சம் மேபி அது சில இன்ஸ்டியூட் 16 சொல்லலாம், சில இன்ஸ்டியூட் வந்து 18 சொல்லலாம், டிஃபரன்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு 16 to 18 கொஸ்டின் இருக்கிறதா நம்ம பார்க்கறோம். இது இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ கன்வென்ஷனலா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லாஸ்ட் ப்ரியாரிட்டியா தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக் சயின்ஸ் அண்ட் டெக் கொஞ்சம் கம்மியா தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் செகண்ட் ப்ரியாரிட்டியை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா தான் பெரிய ட்விஸ்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றது தான். இது எப்படின்னா ஒரு கம்பைண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க, பைலேட்டரல் ரிலேஷன் ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, ரீஜனல் குரூப்பிங் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல, ரீஜனல் ஆர்கனைசேஷன் அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ். அதே 10 கொஸ்டின் இது ரொம்ப அதிகம் அப்படின்றது தான். 10 கொஸ்டின் அப்படின்றது ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பைலேட்டரல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்றது பாத்துக்கிட்டீங்கன்னா மெயின்ஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து பேப்பர் 2ல கொஞ்சம் கம்மியா தான். when compared to the Indian Constitution, when compared to the governance, when compared to the social welfare, international relations உடைய வெயிட்டேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் இங்க வந்து அப்படி கேட்கல. பிலிம்ஸ் எக்ஸாம்லயே இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த ஏரியாவை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மேஜரான சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு தி டாபிக் ப்ரியாரிட்டைசேஷன் அப்படின்றது. ஸோ எக்கானமி ஆஸ் யூஷுவல், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ரைட். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஒன் வே ஆஃப் சீயிங் இட் ஆஸ் அன்கன்வென்ஷனல் அப்படின்றது தான். இன்னொரு வகையா பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எப்பவுமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த டஃப்னஸ் லெவல்ல ஸோ வி கேன் கிளாசிஃபை இன்டு ஈஸி, மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் இப்படி பார்க்கலாம். ஆனா இந்த வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இன் ஜென்ரல் த நம்பர்ஸ் யூஸ்வலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதுல ஒரு 50, இதுல ஒரு 35, இதுல ஒரு 50. ஸோ இந்த நம்பரை தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். முன்ன இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த நம்பர் பெருசா சேஞ்ச் ஆகாது அப்படின்றது. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் த மீடியம் லெவல் ஆஃப் டஃப்னஸ் கொஸ்டின்ஸ் தட் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 + 35 இப்போ வந்து 85:15 இந்த ரேஷியோல நம்ம கட் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆஸ்பைரிங் ஃபார் ஒரு 90 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷம் இந்த ரேஷியோ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 70:30 அது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ரொம்ப பிடிச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா 65:35 இதுல நம்ம வந்து கிளியரிங் கட் ஆஃப் தட் இஸ் 90 ஆர் வாட் எவர் தி மார்க்ஸ் விச் வி ஆர் ஆஸ்பைரிங் அப்படின்றது தான். கட் ஆஃப் கண்டிப்பா குறையத்தான் போகுது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் தி ஐடியா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது நமக்கு சாய்ஸஸ் குறையுது. ஈஸியா இருக்கக்கூடிய மீடியம் டஃப்னஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் குறையுது. அப்போ நம்ம இதுல தப்பு பண்ண நம்மளுடைய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஆயிடும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ற பாசிபிலிட்டி கம்மியாயிடும். அப்போ நம்மளுடைய ப்ரிசிஷன் லெவல் அதிகமா இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த எக்ஸாம் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லிட்டில் அன்கன்வென்ஷனல் இன் நேச்சர். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் மாத்திட்டாங்க அப்படின்றது. ஸோ எங்க பார்த்தாலுமே டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் இருக்கு அப்படின்னா 30 கொஸ்டின் டிஃபிகல்ட் கொஸ்டின் இருந்தா நம்ம திருப்பி பார்க்கும்போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் சுத்தமா ஐடியா இல்லை, 2 கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் சுத்தமா ஐடியா இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து மாரலா நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து கொஞ்சம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தெரிஞ்ச கேள்விகளையே தப்பா எழுதி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இன்னொரு விஷயமும் நம்ம பாக்குறோம். அதுல என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லென்த்தி கொஸ்டின் பேப்பர். ஸோ லென்த்தி கொஸ்டின் பேப்பர் ஸோ ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய பேராகிராஃப் இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. ஒரு கம்ப்ளீட் நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி ஃபுல் லென்த் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ பாருங்க, எனக்கு டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அதிகம், எனக்கு வந்து மாரலா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. லென்த் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர் இஸ் ஆல்சோ கம்பேரிட்டிவ் ஹை. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுல எனக்கு சிக்கலா இருக்கு. ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லென்த் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பரும் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
இந்த சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய கம்மியான ஈஸியான கொஸ்டின்ஸை தப்புகள் பண்ணாம என்னால எப்படி கரெக்டா எழுத முடியும், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் we have to understand the expectations and demands put forth by the UPSC. நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் லிமிட்டட் டைம், இதுக்குள்ள நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றது தான். ஸோ இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஓரம் வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு ஓகே டிஃபிகல்ட்டா இருக்கா, எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த கேள்வி எனக்கு தேவையில்லை, லென்த்தி கொஸ்டின் பேப்பரா இருக்கா, இது எதுக்காக இந்த கொஸ்டின் லென்த்தியா இருக்கு அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஓரளவு கம்போஸ்ட் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுவோம். அது ஈஸியா ஆக்குறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இப்படிதான் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லென்த்தி கொஸ்டின் பேப்பர் அதை தாண்டி நமக்கு வந்து லீகல் ரீசனிங் இந்த மாதிரியான கேள்விகளும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கு, 3-4 கேள்விகள் தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பெரிய அளவுல நம்மளுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லாம் வேணும்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு லாஜிக் அண்ட் காமன் சென்ஸ் இருந்தாலே இந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணிட முடியும். ஈவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அதை படிச்சு பார்க்கும்போது ஆமா சார் இது தப்பு தானே, இது சரிதானே அப்படின்னு சொல்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. ஸோ இந்த லீகல் ஆட்டிடியூட் ஆர் லீகல் ரீசனிங் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இது ஒரு டிஃபரன்ஸா வந்து நான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கறேன். ஸோ ஓவராலா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். when compared to the previous years, so these are the difference, major differences அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த கொஸ்டின்குள்ள போலாம். So as already mentioned, this is the split up. So first வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா we are getting more questions from the economy and banking, somewhat around 16 questions. 16 கேள்விகள் வந்து நமக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கானமி அண்ட் பேங்கிங் அப்படின்றதுல கேட்டிருக்காங்க. பேங்கிங்லாம் பெருசா கேட்ட மாதிரி தெரியல. எக்கானமி அதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, கான்செப்சுவலா, கன்வென்ஷனல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இல்லாததா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ காமர்ஸ் அப்படின்றது வந்து மேபி வந்து ஒரு எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபேக்சுவல் டீடைல்லாம் கொடுத்துருப்பாங்க. கான்செப்சுவலா அந்த டாபிக்கை வந்து சங்கர் கணேஷ்லயோ அதர்வைஸ் ரமேஷ் சிங்லயோ இல்லை வந்து சம் அதர் டெக்ஸ்ட் புக்ஸ், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ்ல இந்த கான்செப்ஷுவல் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது. யூஸ்வலா பேங்கிங்ல இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் பெருசா இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். பட் எழுதுற மாதிரி இருந்தது, அது எப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவதா பாத்துட்டீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் மெடிவல் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 15 கேள்விகள் டச் பண்ணவே முடியல, எக்ஸப்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். இப்போ சங்கம்ல வந்து ரூலர்ஸோடைய நேமும் அவங்களுடைய டைனாஸ்டி என்ன, சேராவா, சோழாவா, பாண்டியாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான கேள்விகள், சில கேள்விகள் மட்டும்தான் நம்மளால வந்து டச் பண்ற மாதிரி இருந்தது. மீதி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து டச் பண்ணவே முடியல. இட்ஸ் ஃபைன், தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் விட்டுடலாம். ஸோ 15 நம்பர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து we have to read between the lines அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸான கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன்ல லென்த்தி ஸ்டேட்மெண்ட் டைம் பத்தாத சூழ்நிலையில ஒரு ஸ்டூடெண்டால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த மாதிரியான கேள்விகள் தான் இருந்தது. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி, ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட். எங்க இருந்து படிக்கிறது, எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஐடியாவே இல்லாத மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், லக்ஷ்மிகாந்த் புக்ல இருந்து சில கேள்விகள் கேட்டதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரே ஒரு கேள்வி அந்த ஆர்டிகல் 13ல அந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் தி லா அப்படின்ற ஒரே கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு லென்தி பேசேஜா கேட்டிருந்தாங்க. மீதி எல்லாம் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தது. பட் அந்த கண்டென்ட் எல்லாமே லக்ஷ்மிகாந்த்ல இருந்துதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய சிக்கலை நான் அதை பார்க்கல. பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காங்க. சுத்தமா ஐடியாவே இல்லை. இப்போ ஆர்மியில இருந்து மிலிட்டரி கேம்ப் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஆர்மி கேம்ப்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு, 9th கார்ப் எங்க இருக்கும், 33rd கார்ப் எங்க இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் மேட்சிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நான் எப்படி சார் படிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இருந்தது. லிட்டரலி இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள் டு ப்ரிப்பேர் அப்படின்றது தான், இம்பாசிபிள். அப்படி
அப்போ இதை நீங்க டச்சே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ஆல்சோ ஃபைன் அப்படின்றது தான். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஃபைன். ஓரளவுக்கு டச் பண்ற மாதிரி தான் இருந்தது. பட் 1-2 கொஸ்டின்ஸ் வந்து தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நேஷனல் பார்க், மாதவ் நேஷனல் பார்க் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. எஸ், எவ்ரி ஒன் நோஸ் தட். ஓகே, இது வந்து மத்திய பிரதேஷ்ல கொண்டு வந்தாங்க. 50th டைகர் அந்த ப்ரொடெக்டட் ரீஜனா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மேப் பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து இட் இஸ் தேர் வித்தின் தி மத்திய பிரதேஷா, இல்ல இட் இஸ் அவுட் சைட், இல்ல வந்து மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல டிரான்ஸ் ஸ்டேட் நேச்சர்ல இருக்கா அப்படின்றத நம்ம யோசிப்போமா அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ கொஸ்டின் மார்க். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளும் இருந்தது. எஸ், நம்ம பார்த்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட் ஆனால் அதில் ஆன்சர் பண்றதுல, அந்த கொஸ்டினை ட்ரை பண்றதுல, அட்டெம்ப்ட் பண்றதுல சிக்கல் இருக்கிற மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம பார்த்தோம். ஜியாகிரபி இட் இஸ் ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வில் கெட் இன்டு தி क्वेश्चंस. மாடர்ன் இந்தியா இஸ் ஆல்சோ ஃபைன், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட். ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டைரக்டாலாம் கேள்வி கேட்கல. We need some effort or some logic to eliminate the answers. Otherwise, it is very difficult to answer that particular question. அந்த மாதிரி இருந்தது. எத்திக்ஸ் ஐம் ஓகே வித் தட். எத்திக்ஸ் இன் த சென்ஸ் லாஜிக்கல் ரீசனிங், அதான் நான் சார் லீகல் ரீசனிங் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈஸி. பேராகிராஃப் ரொம்ப லென்த்தியா இருந்தது, பட் இட் இஸ் ஈஸி டு எலிமினேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டிஃபென்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. சில கேள்விகள் ஈஸியா இருக்கு, சில கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. So this is how it is getting prioritized அப்படின்றது தான். So கொஸ்டின்குள்ள போவோம். So first we are going to discuss the economy. So around the 16 questions are there. 16 questions are there. இந்த எக்கானமி பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா there is a beauty. There is a beauty. கன்வென்ஷனலா நம்ம படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கை படிச்சு இந்த கேள்விகளை எழுத முடியாது. அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பியூர்லி we have to go with the logic. என்னுடைய மென்டர் சங்கர் சார் சொல்லுவாங்க, யூபிஎஸ்சியே வந்து லாஜிக் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான். ஸோ அந்த அடிப்படையில நீங்க இந்த கொஸ்டினை அணுகுனா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் தெர் இஸ் அ க்ளூ, தெர் இஸ் அ சான்சஸ் டு ஃபைண்ட் தி ரைட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸப்ட் 1 or 2 questions it is very difficult. Other than that it is also easy அப்படின்ற மாதிரி தான். ரைட், நம்ம இந்த செக்ஷன் எக்கானமி அப்படின்னு இருக்கக்கூடிய செக்ஷனை வந்து ஆன்சர் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா, நம்ம பண்ண தப்பு வெளியில தெரியாத வரையும் நம்ம வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து லீகல் சிஸ்டம்ல பொருந்தும். இஃப் சம்மோன் இஸ் நாட் ப்ரூவன் கில்டி, ஹி இஸ் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி தான். தப்பு வெளியில தெரியலனா, வெளிப்படையா இது தப்புன்னு தெரியல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். I'll repeat it once again. வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆமா கண்டிப்பா இது தப்பு அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரின்னு எடுத்துக்கணும். இதுதான் லாஜிக். ரைட்டுங்களா? இது வந்து இன்னைக்கு நேற்று நாங்கள் பயன்படுத்தல. ரைட் ஃப்ரம் 2012 எங்களோட சார் வந்து சங்கர் சார் தான் வந்து இந்த லாஜிக் சொல்லி கொடுத்துருந்தாங்க. யூபிஎஸ்சி வந்து பெரும்பாலான சமயங்கள்ல இந்த லாஜிக்கை பயன்படுத்துறது உண்டு. நம்மளுக்கு வந்து இதுதான் ஆன்சர், இது கரெக்டா அப்படின்னு தெரியலனாலும் இது கண்டிப்பா தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணிடும். ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகளை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணிருக்கோம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் பியூர்லி கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். கான்செப்சுவல் கொஸ்டின் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து கொஸ்டின்ஸை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் டிஃபிகல்ட். எஸ், இட் இஸ் பாசிபிள் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி 2 செக்மெண்ட் தான். ஸோ அதுல இந்த கொஸ்டின் வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள் டு ஆன்சர், நீங்க சரியா எழுதியிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது தான். ஸோ இட் இஸ் a conceptual question, crowding out effect அப்படின்றது. ஸோ கான்செப்டுவலா வந்து இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப யூஸ்வலான கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ப்ராப்ளம்
மையமா வச்சுதான் வந்து இந்த க்ரௌடிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் லிமிடெட். என்கிட்ட பணம் 100 ரூபாய் தான் சார் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரைவேட்டுக்கு இருக்கக்கூடிய பணம் கம்மியா தான் இருக்கும். தே வில் பி மோர் பிரைவேட் பீப்புள் வில் பி லுக்கிங் ஃபார் வெரி லெஸ் மணி அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ கொஞ்சம் பணம் இருக்கு, நிறைய பேருக்கு தேவை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதிக வட்டிக்கு தான் அந்த பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்றது தான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் எழுதிடுவீங்க. கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யூபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ க்ரௌடிங் எஃபெக்ட் அப்படின்றது இட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் கவர்மெண்ட் பாரோயிங். இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமா பணத்தை பப்ளிக் இருந்து பாரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் டெபிசிட் அதிகமா இருக்கு, அதிகமா பாரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பப்ளிக் இருந்து வாங்கிட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரைவேட் கடன் வாங்கி லோன் எடுத்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி குறையும் அப்படின்னு சொல்றதுதான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதிக பேர் டிமாண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அதிக வட்டி கொடுக்கணும். நான் எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும், நான் எதுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு. இதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. Government borrowing led to the higher interest rate which reduces the private investments அப்படின்றது தான். It is very very easy, straightforward, direct conceptual question. கண்டிப்பா ஷார்ட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் திருப்பி ஒரு தடவை கான்செப்ட்ஸ் எல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? So second question, coming to the second question. Right. ஸோ இதுலயும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ஷுவல் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டிபிஐஐடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. தட் இஸ் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். டிஜிட்டல் காமர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் இ காமர்ஸ். டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, பயப்படணும்னு அவசியம் இல்லை, இ காமர்ஸ் தான். ரைட். இங்கே ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க சார், இட் இஸ் ஓப்பன். ஓப்பன் ஓப்பன்னா என்ன சார்? இ காமர்ஸ் இங்க என்ன இருக்கு? அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு. சார் நம்மளும் பண்ணலாமா? அவங்க மட்டும் தான் பண்ணலாமா? நம்மளும் பண்ணலாமா அப்படின்னா, எஸ், we are creating an opportunity. Government is creating an opportunity for everyone to participate in this e-commerce. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு பேர் தான் வந்து ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு கம்பெனி, நான் ப்ராஃபிட் செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனி. இதெல்லாம் தெரியணுமா அப்படின்னா தெரியணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஃபேக்சுவல் டீடைல்ஸ். கொஸ்டின் அப்படி கேட்கல, கான்செப்ட்ஸ்ல கேட்டுக்காங்க. எனக்கு சார் இதுவரையும் நான் வாழ்க்கையிலேயே இந்த ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்ற பேரையே கேள்விப்படலைனா கூட இட் இஸ் ஃபைன். இந்த சூழ்நிலையை கூட நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, ஓகே சார் இது ஏதோ சம்திங் ரிலேட்டட் டு தி டிஜிட்டல் காமர்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பனா எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். நவ் வில் கம் டு தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, to allow government control over all the digital commerce transaction, all government control. இங்க பாருங்க, எல்பிஜி ஏறாத கவர்மெண்ட் கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது பாசிபிளா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, பாசிபிள் இம்பாசிபிள் அப்படின்றது யூ டோன்ட் வாண்ட் டு திங்க். பட் ஆனா இது ஒரு ஆடா இருக்கு இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் ஆடா இருக்கு இல்லையா? ஸோ ரைட், வேண்டாம், விட்டுருவோம். கவர்மெண்ட் கண்ட்ரோல், எல்பிஜி ஏறாத கவர்மெண்ட் கண்ட்ரோல். நம்ம ஏன்னா கவர்மெண்ட் அதிகமா கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் ஓன்ட் கமிங் டு இந்தியா. அவங்க இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க இல்லையா? இண்டஸ்ட்ரீஸ் இட் செல்ஃப் ஓன்ட். வெளிநாட்டை விட்டுருங்க, இந்தியாவில் இருக்கிறவனே எப்பா அங்கே கெடுபடி ஜாஸ்திப்பா, அங்கே போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அத்தை கொண்டா இத்த கொண்டாம்பாங்க, நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளால பிஸ்னஸ் பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு வரும்போது ஈவன் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி தேர், வில் நாட் பி தேர். அதனால இது வர வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, ரீப்ளேஸ் பிரைவேட். இதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஒரு மிக்சட் எக்கானமில பிரைவேட் பிளேயர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சோசியல்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஸ்கூல் அப்படின்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் நெசசிட்டிஸ் தான். இப்போ எஜுகேஷன், ஹெல்த், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ். இந்த பேசிக் நெசசிட்டிஸை கொடுக்கறதுக்கே கவர்மெண்டால பத்தல. we need private players to support to give such services அப்படின்னு சொல்லும் போது கம்ப்ளீட்டா பிரைவேட்டை ரீப்ளேஸ் பண்ணி இ-காமர்ஸ் ட்ரேட் எல்லாம் வந்து இட் இஸ் சம்திங் எல்ஸ், ஃபண்டமெண்டல் நெசசிட்டில வராது. அப்போ இந்த ஆப்ஷன் பியும் வந்து வராது. இட் இஸ் ஹார்ட், கம்ப்ளீட்லி இட் இஸ் ஹார்ட். ஸோ வி ஆர் ரிமூவிங் தட். ஆப்ஷன் டி பார்த்துட்டீங்க அப்படின்னா டு மேண்டேட் யூபி பேஸ்டு பேமெண்ட்ஸ் ஃபார் ஆல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இது சாத்தியமா? கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. இல்லை சார், நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் சார் போடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அந்த பொருளை பார்த்துட்டு தான் எனக்கு வாங்கணும், பொருளை வாங்க எனக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லும் போது மக்கள், படிக்காத மக்கள் இருப்பாங்க, அதை பத்தின ஃபினான்ஷியல் ஈவன் ட்ரஸ்ட் இல்லை, அந்த சிஸ்டம் அண்ட் ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்துல வரட்டும் அவருக்காரும் பணம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே ஸ்டேட் cannot ஃபோர்ஸ் someone to pay ஆன்லைன் அப்படின்றது தான். புரியுதுங்களா? ஸோ அதனால இதுவும் பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி நீங்க படிச்சு பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்க, ரொம்ப சட்டிலான ஸ்டேட்மெண்டா, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா, இங்க கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்லாம ரொம்ப சட்டிலான ஸ்டேட்மெண்டா பாருங்க. டு பிரேக் தி டாமினன்ஸ் ஆஃப் லார்ஜ் பிளேயர், ரொம்ப சட்டிலா இருக்குல்ல. அவங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல, அவங்களுடைய டாமினன்ஸ் அவங்களும் இருக்கணும், பட் அவங்களுடைய டாமினன்ஸை குறைக்கணும். எப்படி குறைக்கணும் அப்படின்னா the state should facilitate by providing a platform, open network digital commerce. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ எஸ் இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எனக்கு தெரியல சார் இது யார் பண்ணாங்க, எனக்கு டிபிஐஐடி தெரியல, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா தெரியல, செக்ஷன் 8 கம்பெனி தெரியல, இது நான் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியான்னு தெரியல, என்ன மொடாலிட்டிஸ்ல பண்றாங்க அப்படின்றது தெரியல, நத்திங். இது தெரியலைன்னா கூட இந்த கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. பயம் இல்லாம இந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ணிருப்பீங்க. ஈவன் இந்த கொஸ்டினை நீங்க இந்த டாபிக்கே நீங்க பார்க்கலைனாலும் இட் இஸ் ஃபைன், we can able to find the answer. ரைட்டுங்களா? So we have to tackle the question like this. Right. So another very very easy question, definitely short போட வேண்டிய ஒரு question, ஒரு upcoming conceptual area, concept அதான் இதை பார்க்குறோம். So what is mean by like environmental social projects? Environmental social projects காக அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு பாண்ட் சிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அதோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், நல்லா புரிஞ்சுக்கணும். சோஷியலும் இருக்குது, என்விரான்மெண்டலும் இருக்கு. வெறும் என்விரான்மெண்டல் இருந்தா கிரீன் அப்படின்னு போயிடலாம், there is no issue. வெறும் சோஷியல் இருந்தா சோஷியல் பாண்ட் லாஜிக்கலா போயிடலாம். சாவரின் பாண்ட் வருமான ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு வென் டயக்ராம் இருக்கும். சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியோ என்விரான்மெண்ட் அண்ட் எக்கானமி, இப்படி ஒரு இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். Sustainable development should not compromise the environment and ecology and environment. It should not affect the social fabric, social welfare. Compromise பண்ணுச்சுன்னா that is not sustainable development. அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஆஸ்பிரேஷனையும் சப்ரஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அப்போ somehow it is related to answer C. சரி, எனக்கு இப்படி ஒரு கான்செப்டே நான் படிச்சது இல்லைனாலும் logically we can go to the option C. ரைட்டுங்களா? So this is also done. So next question பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is little current affairs oriented question. இது current affairs ன்னு சொல்ல வேண்டாம், because எந்த இனிஷியேட்டிவ் RBI எடுக்கிறாங்களோ அதோடைய end to end we have to know. So that won't get into the, for example நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸோடைய பேசிஸ் கேட்கறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வருஷம் HDI வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அது வந்து மேபி இஃப் தேர் ஆஸ்கிங் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு HDI in 2025 2026 கேட்டா அது கரண்ட் அஃபேர்ஸ். HDIக்குள்ள என்ன பராமீட்டர் இருக்கு, என்ன பேசிஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா தட் இஸ் கன்வென்ஷனல் டாக். கரெக்டுங்களா?
ஸோ அந்த அடிப்படையில் இது ஒரு பேசிக் கான்செப்ஷுவல் கொஸ்டின். வி ஹவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ரொம்ப மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக ஆகஸ்ட்ல வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் 2025 PIB வந்து இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்ல டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். when compared to லாஸ்ட் சர்வே, லாஸ்ட் டைம் வந்து 64 பாயிண்ட் சம்திங்ல வந்து நம்மளுடைய ரேங்கிங் இருந்தது, தட் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த வாட்டி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 67. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ மெஷர். எவ்வளவு தூரத்துக்கு மக்களை இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்குள்ள கொண்டு வரும் அப்படின்றத அளக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ் இண்டெக்ஸ் RBI பண்றாங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க் போடுறாங்க. 0ல இருந்து 100 வரையும் இதுக்குள்ள ஒரு மார்க் போடுறாங்க. ஸோ போன வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 64, இந்த வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 67. மொத்தமா எத்தனை இண்டிகேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 இண்டிகேட்டர்ஸ். ரைட், எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வி ஹாவ் டு நோ தி ஃபேக்ட். அது பேசிஸ். HDIல பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்கு. ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம் அப்படின்னு 3 செக்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி அதுக்குள்ள என்னென்ன செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பேசிக்கா ரொட்டீனா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலே தெரியும். திஸ் இஸ் தி ஆன்சர். ரைட்டுங்களா? சில பேர் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா தப்பா இந்த தேர் இஸ் சான்சஸ் ஆஃப் கோயிங் கிரெடிட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், டெத், பென்ஷன் கவரேஜ், அதெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இதெல்லாம் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. தெரியாத பட்சத்துல, அவேர்னஸ் இல்லாத பட்சத்துல இந்த கொஸ்டின் தப்பா எழுதினீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் தப்பா எழுதியிருந்தா நீங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். RBI ரிலீஸ் பண்ணக்கூட, நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மெஷர் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 விஷயத்த மட்டும் மிஸ் பண்ணிடுறாரு. நித்தி ஆயோக் பண்றாங்க அப்படின்னா ஓவரால் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ ஆல் தி மெஷர்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ்ட் பை தி நித்தி ஆயோக். And on the same hands, like we have to know the indices reports released by the economical front. சரியா? Right, fine. So moving to the next question. So in the question வந்து it's a conceptual question. நம்மளுக்கு தெரியும், ஈவன் இந்த நீங்க லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிப்பீட்டடா லாஸ்ட், அதுவும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எல்லாம் இந்த டாபிக் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுல வந்து டிஜிட்டல், இதுல வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ரீட்டைல் டிஜிட்டல் கரன்சி, ஹோல்சேல் டிஜிட்டல் கரன்சி, ஹவு இட் வில் பெர்ஃபார்ம். எல்லா இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின் இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபேக்சுவலா போல, they just went into the conceptual aspect of this comparative question. எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒன் இஸ் UPI, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கும் இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியும் வந்து கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதுலயுமே there is a clue. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். பட் இந்த கொஸ்டின் தப்பா எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ரொம்ப லென்த்தியான கொஸ்டின், படிச்சு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எனக்குமே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இதை டீகோட் பண்றதுக்கு. எக்ஸாம்ல இவ்வளவு டைம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கம்போஸ்டா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன், அதர்வைஸ் இட்ஸ் ஓகே. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா UPI இஸ் தி, இதுலதான் இந்த unless and until it is a blunder, unless and until it is wrong, we are going to consider that particular statement is right. இதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சங்கர் சாரோட ஸ்ட்ராட்டஜி. ரைட். UPI இஸ் அ ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். எஸ், ஆமா சார், நம்ம வந்து ஃபோன் பேலயோ கூகுள் பேலயோ பணம் அனுப்பணும் அப்படின்னா ஆன் டைம்ல டக்குன்னு போய் சேர்ந்துடும். ரைட். பட் டிஜிட்டல் ரூபி இஸ் அகின் டு சாவரின் பேப்பர் கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, வில் திங்க் அபவுட் இட். தப்பான்னு தெரியல, ரைட்டானும் தெரியல, வில் கீப் இட். Right. Second statement. In case of UPI settlement for end users happen instantly. Right? As the money gets immediately debited or credited. But in the case of digital rupee, there is no settlement as valid balance get transferred to one another. அப்படின்றதா இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு இட்ஸ் a larger process involved in this banking segment. இதுக்காக தான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம், NPCI, பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, NPCI அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்துடைய கம்ப்ளீட் ரெகுலேஷனையும் இவங்க தான் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் இப்படி இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. ரைட். ஒரு சின்ன ஐடியா நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தெர் இஸ் பர்சன் கால்டு ஏ அண்ட் தெர் இஸ் அ பர்சன் கால்டு பி. ஏ Karthik want to send money to Rudra. ரைட்டுங்களா? என்னுடைய அக்கௌண்ட் எதுல இருக்கு அப்படின்னா எஸ்பிஐல இருக்கு. ருத்ராவோட அக்கௌண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சில இருக்கு. ஹெச்டிஎஃப்சில இருக்கு. யூபிஐல பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா என்கிட்ட இருந்த 100 ரூபாய் இருக்கு. ஐ சென்ட் 10 rupees. இங்கேயும் 100 ரூபாய் இருக்கு. ஐ சென்ட் 10 rupees. Instantly it becomes 90, it becomes 110. ஆப்பிள் அப்படிதான் காட்டுது. டக்குன்னு அனுப்பணும், எஸ் இட் இஸ் டன் அப்படின்னு காட்டுது. அண்ட் ஆக்சுவலா அந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்குமா அப்படின்னா நடந்திருக்கா. ஜஸ்ட் திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷனை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிஐல இருந்து ஹெச்டிஎஃப்சிக்கு பணம் போச்சா அப்படின்னா இன்ஸ்டன்டா நடக்கல. ரைட்டுங்களா? இந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, அதை தான் நம்ம செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் ஆர் இன்வால்வ்டு. பணம் போறத இன்ஸ்டன்டா நடக்குது, அதை இன்ஸ்டன்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். த பேங்க் இஸ் ரெக்கார்டிங் தட் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன். பட் அந்த செட்டில்மெண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா பேக் எண்ட்ல அந்த ப்ராசஸ் நடக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் அப்படின்னு. ரைட்டுங்களா? ஆனா டிஜிட்டல் கரன்சில இந்த பேங்க் ரோலே கிடையாது. இங்க எப்படி வந்துரும் அப்படின்னா 2 வேலட் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் தட் இஸ் பேங்க் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா ஒரு வேலட்ல இருந்து இன்னொரு வேலட் பணம் சென்ட் பண்ண போறோம். அதனால அந்த இடத்துல செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்ல, எஸ்பிஐ பேங்க் இல்ல, இது இவங்களுக்கு இங்க இருந்து இந்த 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து இங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவையெல்லாம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். இதை படிச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சா இட்ஸ் ஃபைன். புரியல அப்படின்னாலும் இட்ஸ் ஃபைன். ரைட். எனக்கு தெரியலப்பா, ரொம்ப குழப்பமா இருக்குப்பா, செட்டில்மெண்ட் பேமெண்ட். செட்டில்மெண்ட்னாலே நான் இது வரைக்கும் வாழ்க்கையில கேள்வியே பட்டதில்லை, அது எப்படி எனக்கு கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியும். லிமிட். ரைட். UPI transactions are recorded. Recorded. Transaction is getting recorded by bank and reflected in the bank statement. But in case of digital rupee, no data is captured in the bank statement as transactions are from one wallet to another. இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. பட் புரியலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே கீப் இட் ஐடியா. ஏன் அப்படின்னா இது தப்பானு எனக்கு தெரியல, சரியானும் தெரியல. ஸோ வி ஆர் கீப்பிங் திஸ் கொஸ்டின் இஸ் ஓகே. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். கடைசி ஸ்டேட்மெண்ட்ல தான் ட்விஸ்ட் இருக்கு. ரைட். இன் போத் தி கேசஸ் UPI and digital currency, digital rupee, the liability lies with the user and their respective banks அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? இது வந்து கொஞ்சம் ஆடா இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுத்துலயுமே அப்படிங்கிறது. ஸோ டிஜிட்டல் கரன்சியோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இங்க ரோல் ஆஃப் பேங்க் இஸ் நாட் தேர் அப்படின்றது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல டிஜிட்டல் ருப்பியோட அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வருது. சார் நான் வந்து டிஜிட்டல் ருப்பிய ஒரு 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 டினாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ருப்பிய நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன், ஒரு சிக்கல் வந்துருச்சு, இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா அந்த லைபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலேட்டர் RBI இருக்கும். இது கொஞ்சம் ஆடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இது தப்பு மாதிரி தோணுது. ஸோ அந்த அடிப்படையில கோயிங் வித் தி ஆப்ஷன் டி. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள இதெல்லாம் படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட். பட் கொஞ்சம் ஏதோ இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா தெரியுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூ கேன் டேக் லாஜிக்கல் கேசஸ். அந்த அடிப்படையில இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கிளாஸ் ஈவன் இந்த கொஸ்டின் தப்பா எழுதலாம் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் கொஸ்டின். ஸோ டைம் கன்சியூமிங் கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் எடுத்து விட்றோம், அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் எடுத்து விட்றோம். ஸோ அதான் பேசிக். ஃபைன். ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து கான்செப்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வி ஆர் கிளாசிஃபைங் இட் அஸ் அ கான்செப்ட். இது வந்து சார் இது எப்படி கான்செப்ட் ஆகும், இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் இல்லையா? they are asking question with respect to the sorry yeah இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
M1 எக்ஸ்சேஞ்ச் அதை பத்தின ஃபேக்சுவல் டீடைல் தானே, அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தானே, இது எப்படி நீங்க கான்செப்ட்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த கொஸ்டின் இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இல்ல, இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி ஆல்வேஸ் கான்சென்ட்ரேட் ஆன் எம்எஸ்எம்இஸ் வெல்ஃபேர். ஏன்னா எம்எஸ்எம்இ தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் நம்மளுக்காக ஃபங்க்ஷன் ஆகும். எஸ், இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. பிரைமரி, செகண்டரி, டெர்சரியில இந்த இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இண்டஸ்ட்ரி தான் நம்மளுக்கு. ஏன்னா அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து இங்க நிறைய பாப்புலேஷன் இருக்கு, இங்க நிறைய பணம் இருக்கு, இங்க பணம் கம்மியா ஜென்ரேட் ஆகுது, இங்க வந்து பீப்புள் சப்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் செக்டர், செகண்டரி செக்டர் நல்ல வலுவா இருக்கணும். அதுக்கு வலுவா இருக்குன்னா அப்படின்னா நிறைய ஓகே இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சார் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர், மீடியம் லெவல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தேர், எம்எஸ்எம்இஸ் ஆர் தேர் அப்படின்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் இன் நேச்சர் and also technology oriented in nature and also to greater extent it will observe very limited. ஓடுற பணத்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது, எவ்வளவு எக்கனாமிக்கல் வேல்யூ அடிஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி தென் கம்பேர் டு எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் தான் போடுவான், எல்லாமே மேனுவலா நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நடக்கும் and greater level of value addition is there and its contribution to the export is also comparatively very high. அப்போ எம்எஸ்எம்இ அப்படின்றது எவர் கிரீன் டாபிக், நீங்க மாறணும், மிஸ் பண்ணவே கூடாது. எப்ப படிச்சாலும் எம்எஸ்எம்இயோட இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு. அதுலயும் எம்எஸ்எம்இயோட சஸ்டைனபிள் ஃபங்க்ஷனிங்க்கு நம்ம வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிருக்கோம். எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த ப்ராடக்ட்டை கொண்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எம்எஸ்எம்இ வச்சிருக்கிறேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்காரு, பென் ஆர்டர் கொடுத்துருக்காரு, நான் பென் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டேன், ஆனா பணம் வரலைன்னா என்னால திருப்பி ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்போ என்ன வருது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தா இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, சார் நீங்க இந்த ரிசிப்ட் பில்லு மட்டும் வாங்கிக்கிங்க, இன்வாய்ஸ் மட்டும் வாங்கிக்கிங்க, நான் வந்து பணத்தை அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இந்த பில்லை வச்சு நம்மளால பணத்தை எங்கேயாவது புரட்ட முடியுமா? whether this the document which we generated because of this transaction, whether it is possible to generate or get money from some institution. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா PREPS இந்த பில்ல டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்து பணம் வாங்கிருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம், ட்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இவ்வளவு நானும் த்ரெட்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. என்ன பிளாட்ஃபார்ம்ல ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, லைக் இஸ் தேர் எனி போர்ட்டல் ஆர் பிளாட்ஃபார்ம் ஃபார் திஸ் ட்ரெட் அப்படின்னா பாருங்க, எஸ் இட் இஸ் தேர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணி அதுல இதை சேல் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பணத்தை வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு 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 முன்னெடுப்பா தான் வந்து இந்த M1 எக்ஸ்சேஞ்ச்னாலே நமக்கு தெரியுது சம் பிளாட்ஃபார்ம் வேர் we can able to trade this document. ரைட்டுங்களா? ரைட், ஃபைன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா M1 எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் கொலேட்ரல் பேஸ்ட் லோன்ஸ். கொலேட்ரல் இருந்தா தான் எனக்கு பிரச்சனையே இல்லையே, நான் தான் எம்எஸ்எம்இ ஆச்சு, என்கிட்ட தான் அசெட்டே இல்லையே, how I will get loan? புரியுதுங்களா? கொலேட்ரல்னா எனக்கு சொத்து இருக்கணும், அசையும் அசையா சொத்து, கோல்டு இருக்கணும், லேண்ட் இருக்கணும், பில்டிங் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அது இருந்தா தான் லோன் எடுக்க முடியும். அதை நீக்கிறதுக்காகத்தான் we are creating this opportunity. அப்போ this is wrong. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கான்செப்சுவலா கிளியரா இருந்தீங்க அப்படின்னா this question is easy. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் M1 எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டேட் டிஸ்கவுண்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் எம்எஸ். எஸ், அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட், விட்டுருவோம். இது கரெக்டா சார், கரெக்டா தப்பான்னு தெரியல சார், ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் அசைட். அடுத்து M1 எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் அஸ் a credit rating agency for investors. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஷேர் மார்க்கெட்டும் கிரெடிட் ஏஜென்சியும் ரெண்டும் வேற வேற. ரைட்டுங்களா? எந்த பிளாட்ஃபார்மும் எந்த இன்ஸ்டிடியூஷனும் இந்த ட்ரேடர் செகண்டரி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுதோ அவங்களே தான் வந்து கிரெடிட் ரேட்டிங்கும் பண்ணுவாங்களா அப்படின்னா கான்செப்சுவலி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இது ரெண்டும் ஒரு வேற வேற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வேற, இந்த ஃபங்க்ஷன் வேற. அப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல வைப்பாங்களான்னா வைக்க மாட்டாங்க. அப்போ
2 வந்தா 3 வராது, 3 வந்தா 2 வராது அப்படின்ற ஐடியா. புரியுதுங்களா? இங்க 2 and 3 வருது, 2 and 3 வருது, 1 தப்புன்னு தெரியும். ஆன்சர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஐ எம் நாட் ஷோர் அபவுட் தி ஆன்சர்ஸ். ஐம் நாட் ஷோர் அபவுட் தி ஆன்சர்ஸ். பட் அந்த வித்தின் தி கிவன் ஆப்ஷன் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி ஆன்சர். இதுதான் லாஜிக். யூபிஎஸ்சி இதுதான். நீங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. யூ ஷுட் நோ தி ஐடியா and basic knowledge about that particular concept to eliminate the options. Right? Fine. Moving to the next question. Crowdfunding. Right? Crowdfunding. இந்த வார்த்தை ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து யூடியூப்ல நிறைய காமெடி வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு படம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பணம் இல்லை. ஸோ தே புல்டு தி ரிசோர்சஸ். அதுதான் நான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு எல்லாருக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி தெல் இன்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் க்ரௌட் ஃபண்டிங் இஸ் solicitation of funds, small amount, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும், from multiple investors through web-based platform or social networking sites for specific project. எனக்கு பெருசா தப்பா தெரியல, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சட்டிலா தான் இருக்கு, கரெக்டா இருக்கிற மாதிரி, அது கரெக்டான்னு தெரியல, பட் இட் இஸ் நாட் ராங். ஃபைன், ஓகே, கீப் இட் aside. ரைட். Small and medium enterprises are able to raise funds at the lower cost. ஏன் அப்படின்னா மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் இருந்து வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல நம்ம கிட்ட பார்கின் பண்ண முடியும். இப்ப ஒரே ஒருத்தர் எல்லாம் சார் 1 கோடி ரூபாய் நான் தான் தரப்போறேன் அப்படின்னா அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, யூ ஷுட் பே 20% இன்ட்ரெஸ்ட். ஆனா இதுவே நிறைய பேர்ட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு சே இருக்கும். ஸோ அதனால அவங்க கொஞ்சமாக தான் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்குறேன் சார், இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்க கமெண்ட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தே கேன் ஆக்சஸ் ஃபண்ட் அட் லோவர் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வித்தவுட் அண்டர்கோயிங் ரிகரஸ் ப்ரொசீஜர்ஸ். எஸ், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ நீங்க வந்து காமன் மார்க்கெட்டுக்கு தானே போறீங்க, க்ரௌட் ஃபண்ட் தானே பண்றீங்க. நீங்க போய் பேங்க்ல போய் பேப்பர் வாங்கணும் சார், இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சிபில் ஸ்கோர் இருக்கணும், அப்படிலாம் எதுவும் இல்லை. we are going to the common market and asking for them to give the money. காமனா உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்றத திஸ் இஸ் வாட் வி கால் as crowd funding. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப சட்டிலா தான் இருக்கு, பெருசா எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ வி ஆர் கோயிங் வித் தி ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ். சரிங்களா? ஸோ கான்செப்ட் தான், எந்த பெரிய சிக்கலும் இல்லை. இட்ஸ் பாசிபிள், ஈஸி டு ஆன்சர் அண்ட் இட் இஸ் கான்செப்சுவல் கொஸ்டின். கான்செப்சுவல் கொஸ்டின்ல பெரிய அளவுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரைட், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரியல் வேர்ல்டு அசெட் டோக்கனைசேஷன், இந்த டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அந்த தலைப்புலையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நான் வந்து இது வந்து எக்கானமி அப்படின்ற தலைப்புல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா they used the blockchain technology. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. டோக்கனைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் turning the real world asset into digital tokens using blockchain technology. ஸோ பெரிய அளவுல சிக்கலா தெரியல, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப சட்டிலா ஜென்யூனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டோக்கனைசேஷன், இந்த பேரே நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. டோக்கனைசேஷன், மேக்கிங் இட் அஸ் டோக்கன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், லிட்டரலா ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டோக்கனைசேஷன்னா ஏதோ ஒன்று டோக்கனா மாற்ற போறோம். இங்க என்ன மாற்ற போறோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டு அசெட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெரிய தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அந்த அசட்டை டோக்கனா மாத்தி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்றத. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரைட், ஃபைன், இட்ஸ் குட். Tokenization of the real world asset offers 24/7 access, promoting financial inclusion. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜருக்கு போறோம், இப்போ பேங்க்குக்கு போறோம், இல்லை ஒரு கம்பெனிக்கு போய் அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும், ஒரு பில்டிங்கை வாங்கணும் அப்படின்னா தான் நம்ம அந்த ரியல் அசெட்டை வாங்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த பேங்கிங் ஹவர்ஸ்ல அந்த டைமுக்கு போகணும்.
ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா we are using the technology block chain technology சார் பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லெட்ஜர் ரைட். இந்த லெட்ஜருக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல ஒரு தடவை நீங்க எழுதிட்டீங்கன்னா அதை திருப்பி எழுத முடியாது. அது ஒவ்வொரு பிளாக்கா நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பிளாக்கா சேமிச்சுட்டு வச்சுட்டு இருக்கும். யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அதை நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை டேட்டாவை ஆட் பண்ண முடியும் அப்படின்றதுதான். இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஐடியா. இந்த டெக்னாலஜி இருக்கிறதால நீங்க இந்த நேர காலத்துல தான் இதை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். Tokenization of the real world assets will allow the access to high growth investment opportunities for individuals in India. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, தாஜ் ஹோட்டல் இருக்கு. என்னால தாஜ் ஹோட்டலை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1000 crores சொல்றாங்க. The value of this property is 1000 crores. நான் போய் 1000 crores கொடுத்து ஒரு தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு போய் வாங்க முடியும் as an individual, as a common man. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இத 1 crore டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஈச் டோக்கன் வேல்யூ இஸ் 1000 rupees. 1000 கோடி வந்துருச்சா? நான் தாஜ் கோரமண்டல போய் வாங்க தேவையில்ல. அது 2 டோக்கன் வாங்கிட்டேன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். அது வளரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். தாஜ் கோரமண்டல் நல்லா க்ரோ ஆகும். The services are good, it will attract foreign tourist அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல growing opportunity இருக்குது. எனக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜில என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க டோக்கனைசேஷன் அப்படின்றத ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி பிளாக் செயின் அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் மூலமா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈவன் அ காமன் இண்டிவிஜுவல் கேன் இன்வெஸ்ட் அப்படின்றது. என்னால் 1000 ரூபாய் போட முடியும், என்னால் 1 லட்சம் ரூபாய் போட முடியும், என்னால் 10 லட்சம் ரூபாய் போட முடியும், என்னால் 10,000 ரூபாய் போட முடியும் அப்படின்னா எஸ், இண்டிவிஜுவல் ஆல்சோ கேன் இன்வெஸ்ட் இன் ஹை growth investment opportunities. டன், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் 1 இஸ் ரைட். 1, 2, 3 லாஜிக்கலி இட் ஃபாலோஸ் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். இல்ல எந்த சிக்கலுமே இல்லை. ஈஸி கொஸ்டின், கான்செப்சுவல் கொஸ்டின். எனக்கு டோக்கனைசேஷன் என்னன்னு தெரியல, இந்த வார்த்தை கேட்கலனாலும் ஒரு தடவை இதை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் தி ஐடியா. எஸ், இட் இஸ் ரைட் அப்படின்னு இருக்கும். சரியான எனக்கு தெரியல, ஆனா தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கரெக்ட்னு போறேன். ரைட், ஃபைன். மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. திஸ் இஸ் பியூர்லி a textbook question. நீங்க வந்து நார்மல் எல்லா என்சிஆர்டிலையும் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா இந்த என்பிஎஃப்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. பேங்க்ஸோடைய ரோலை கம்பேர் பண்ற மாதிரி தி ரோல் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் என்பிஎஃப்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்பிஎஃப்சி ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், அதோடைய ரோலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தே ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் பிளேயர் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்றது பணத்தை மார்க்கெட்டுக்கு கேபிட்டல் டெவலப்மெண்ட், கேபிட்டலை கொடுத்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கு இட் இஸ் ஆல்சோ அ சிக்னிஃபிகண்ட் பிளேயர் அப்படின்றது தான். ஸோ இன் திஸ் ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது வாட் இஸ் தட் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். அதுதான் கொஸ்டினாக கேட்கிறார். டிமாண்ட் டெபாசிட்ஸை வாங்கினா பேங்க்கு, டிமாண்ட் டெபாசிட்ஸை வாங்கலை அப்படின்னா நான் பேங்கிங் என்பிஎஸ் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படையிலேயே ஃபர்ஸ்ட் இதுலேயே இது தப்பாகி போச்சு. இது டிமாண்ட் டெபாசிட்ஸை வாங்கலை அப்படின்னா சார் டெபாசிட்ஸே வாங்காதா அப்படின்னா சில நேரம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் வில் கெட் டேர்ம் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ், இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய டெபாசிட்ஸ்ல வாங்கலாம். நீங்க டிமாண்டுக்கு வித்ட்ரா பண்ணக்கூடிய டெபாசிட்ஸை நீங்க வாங்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேராக போறோம், ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்கு அக்கௌண்ட்ல, சார் எனக்கு இப்பவுமே செலான் எழுதி கொடுத்து சார் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் உடனே பணத்தை கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரியான டெபாசிட்ஸை நம்ம வந்து வாங்க முடியாது. NBFCs can't do that. That is a fundamental difference between banking and non-banking financial corporations. ரெண்டாவது, all NBFCs operates in India have to be registered with the RBI. So first இந்த ஆள்னு வரும்போதே கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆர் தேர், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆர் தேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NHB, நேஷனல் ஹவுசிங் போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி IRDAI.
there are different regulatory institutions are there. RBI தாண்டி there are many other regulatory institutions are there. அவங்க கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய என்பிஎஃப்சிஸும் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கும். சங்கர் கணேஷா இருக்கட்டும், ரமேஷ் சிங்கா இருக்கட்டும், வேற எந்த புக்கா இருந்தாலும் இருக்கும். NBFC forms the part of பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு பாருங்க. செட்டில்மெண்ட் இந்த வார்த்தை நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இட் கேன் இஷ்யூ செக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செக் இஷ்யூ பண்ணா டிமாண்ட் டெபாசிட்ஸை வித்ட்ரா பண்றது மாதிரி, எப்ப வேணாலும் போய் வித்ட்ரா பண்ற மாதிரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டைம் டெபாசிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால NBFCs can't give செக் புக்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த அடிப்படையில் this is also wrong. Deposit insurance facility of deposit insurance and credit guarantee corporations are not available. Yes. நம்ம போடுற பணம், இப்ப பேங்க்ல ஒரு பணம் போடுறோம், 1 லட்ச ரூபாய் பணம் போடுறோம் அப்படின்னா அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு என்ன வாட் இஸ் தி என்ன அது என்ன நம்பிக்கையில நான் அந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்துக்கு ஒரு அத்தாட்சியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதான் DICGC அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கேரண்டி வந்து பேங்குக்கு இருக்கு, ஆனா NBFC கிடையாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா பேங்க முழுக்க முழுக்க நம்புறது யாருன்னா பொதுமக்கள். NBFC வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இன்வெஸ்டிங் ஒரு பெரும் பணத்தை பெரும் கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களை கம்பேர் பண்ணும்போது காமன் மேனுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அது யார் ப்ரியாரிட்டைசிங் த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சின்ன பிளேயரை அவங்க போடக்கூடிய பணத்துக்கு ஒரு கேரண்டி இருக்கணும் அப்படின்னு இந்த ரைட்டுங்களா? லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ வி ஆர் கோயிங் வித் தி ஆப்ஷன் A 1 and 4 ஒன்லி. தப்பே பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின். ஏன் அப்படின்னா புக்கில் இருக்குது. கிளாஸ்ல நீங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் பேங்கிங் அப்படின்ற கான்செப்ட்ல பேங்க்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பேங்க்னா எது பேங்க் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அந்த கமர்ஷியல் பேங்க்குள்ள டெஃபினேஷனுக்குள்ள இது எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ பேங்க். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். பட் நம்ம இது யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம், இந்த வார்த்தைகளை கூட கேட்டிருக்க மாட்டோம். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் இன் தி ஏவியேஷன் செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இன் தி ஏவியேஷன் செக்டர் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ட்ராவலில் இன்சூர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு over a period of time it becomes mandatory for us to insure அப்படின்னு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா the insurance company will give the money to the victims அப்படின்றது. ரைட்? ஓகே ஃபைன். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவியேஷன் ஹல் இன்சூரன்ஸ். எனக்கு எதுனா இது எப்படின்னா என்னன்னே தெரியல. ஏவியேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, இன்சூரன்ஸ் ஃபிளைட்டை இன்சூரன்ஸ் பண்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோ. covers the physical aircraft including body, engine and onboard equipments அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியான எனக்கு தெரியல, தப்பு மாதிரி தெரியல. ரைட், கீப் இட் aside. ரைட், செகண்ட், under Montreal Convention adopted in 1999 by over 130 countries including India, airlines are strictly liable to pay compensation to the family nominee of the every deceased passenger without requiring the family to prove the fault. ரைட் சார், இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கே, இந்த கொஸ்டினை நீங்க எப்படி ஈஸி ஆர் பாசிபிள் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த கொஸ்டின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்? பியூர்லி லாஜிக்கலா தான் இதை அப்ரோச் பண்ணோம். யூபிஎஸ்சி எப்பவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஏரியால ஃபேக்சுவல் டேட்டா வச்சு விளையாடவே மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ மான்ட்ரியல் கன்வென்ஷன் பத்தி கேட்டிருக்கிறாங்க, இதுல ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங். ஓகே, மான்ட்ரியல் கன்வென்ஷன்
நம்ம அதை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அசம்ஷனே யூபிஎஸ்சி இப்படி பிளே பண்ணுவாங்க அப்படின்ற அசம்ஷன்ல தான் நம்ம பண்றோம். 1999ல ஏதாவது இஷ்யூ இருக்குமா? ரொம்ப ரெகுலரா கேட்கக்கூடிய கன்வென்ஷனுடைய இயர்ஸே நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஏவியேஷனுக்கும் காமன் மேனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது, பட் இட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்றது நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 130 countries. ஓகே, who knows? யாருக்குமே தெரியாது. ரைட். We are assuming that there is no mistake in the first part of the second statement. ரெண்டாவது, strictly liable to pay the compensation. Yes, இப்போ ஏர்கிராஃப்ட்ல போறோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி நமக்கு பணம் கொடுக்கணும். they are strictly liable to pay company. ரைட், இதுவும் புரிஞ்சிச்சு. எஸ், இது சரியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் ஆனா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியா ஒன்று சொல்றேன், வித்தவுட் ரெக்கவரிங் தி ஃபேமிலி டு ப்ரூவ் தி ஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு லீகல் சிஸ்டம்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 கார் மோதிடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு காம்பன்சேஷன், இன்னொரு அந்த மோதன கார் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்கணும் அப்படின்னா, we should prove them that they are negligent. அவங்களுடைய தவறுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணா தான் அவங்க கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்க முடியும். புரியுதுங்களா? அது அந்த அந்த ப்ரூவ் பண்றது வந்து it falls on us. It is we have to prove that like okay, அவங்களுடைய நெக்லிஜென்ஸ்னால, அவங்களுடைய சிக்கல்னால, அவங்களுடைய எக்யூப்மெண்ட் ஃபால்ட்னால தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணா தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். இங்க அப்படி கிடையாது. அப்படி ஏர்லைன்ஸ்ல ஏதோ ஃபால்ட் இருந்தது, அதனாலதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படி சொல்லித்தான் நம்ம பணம் வாங்க முடியாது. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணி இறந்தா ஏர்லைன்ஸ் ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி பே தி லைபிலிட்டி. அந்த அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது சரிதான். பெரிய அளவுல ஃபேக்சுவலா யோசிக்க தேவையில்லை. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். கோயிங் வித் தி ஆப்ஷன் சி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல லாஜிக்லயே கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பழகின, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை லாஜிக்லயே சால்வ் பண்ணி பழகின ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரியான லாஜிக்கை நீங்க டெவலப் பண்ணணும் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த லாஜிக்கை நீங்க தேடணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு. You should not mechanically, should not factually approach that particular question. You should try to find தி லாஜிக் பிஹைண்ட் தி ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சு நீங்க அதை தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து there's another question. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பட் தப்பா போறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமா இருக்கு. தப்பா எழுதியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டினுமே வந்து நம்ம ஃபேக்சுவலா அப்ரோச் பண்ணவே போறது இல்லை. வாட் இஸ் மீன் பை சாகர்மாலா ப்ராஜெக்ட் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு நோ தட் வாட் இஸ் மீன் பை சாகர்மாலா ப்ராஜெக்ட் அண்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதோடைய ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் என்ன, வாட் இஸ் திஸ் லைக் அத்தாரைஸ்ட் கேபிட்டல், வாட் தே ஆர் கோயிங் டு டூ, எதுவுமே நம்ம வந்து நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முதல்ல படிச்சு பார்ப்போம். ரைட். சாகர்மாலா ப்ராஜெக்ட் சீக்ஸ் டு அச்சீவ் போர்ட்-லெட் எக்கனாமிக் growth அப்படின்றது. அச்சீவ் போர்ட்-லெட் ஏதோ this is the aim of this project. எதை வச்சு பண்ண போறாங்க அப்படின்னா, போர்ட்டை, துறைமுகங்களை அடிப்படையாக கொண்டு பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்றது, பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இதோடைய அடிப்படை நோக்கமா இருக்கு அப்படின்றது. அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கோஸ்டல் ஏரியால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சீப் அண்ட் பெஸ்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட், எந்த தவறுமே இல்லை, அது சரி மாதிரி தான் தோணுது. சரியா? ரைட், ஃபைன். ரெண்டாவது, the success of the Sagarmala project is reflectedனா இதோடைய வெற்றி நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. the success of the Sagarmala project is reflected. yes, it is. அது நம்மளுக்கு தெரியுது, வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. reflected in the significant growth in the coastal and inland waterway shipping அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோஸ்டல் ஷிப்பிங், அந்த அந்த கோஸ்டல் ஏரியால இருக்கக்கூடிய அந்த படகு, அந்த மாதிரியான ஷிப்பிங் எக்கானமியும்,
இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல இருக்கக்கூடிய ஷிப்பிங் எக்கானமியும் டெவலப் ஆகிறதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதோட இம்பாக்ட் சாகர்மாலா ப்ராஜெக்டுடைய இம்பாக்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அலாங் வித் இம்ப்ரூவ்டு குளோபல் போர்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஐடியா, இதுவும் நடந்திருக்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன், போர்ட் லெட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் தாண்டி எக்ஸ்டெண்டட் பெனிஃபிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உலக அளவுல நம்மளுக்கு வந்து நல்ல ரேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணனால கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அடிப்படையில குளோபல் ரேங்கிங்கும் நம்மளுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட், இட்ஸ் ஆல்சோ குட், ஃபைன். ரைட், தேர்ட், Sagarmala 2 aims to position India as a global maritime innovation hub. Global maritime innovation hub. ரைட், சகர்மாலால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், போர்ட் லெட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் வேண்டாம், இனோவேஷன்லயும் வி ஷுட் பி வெரி குட் அப்படின்றது தான். குளோபல் மேரிடைம் இனோவேஷன் ஹப், உலக அளவுல மெரிடைம் இனோவேஷன்ல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கணும் அப்படின்றது ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைன்ட் வித் தி ஆத்ம நிர்பர் பாரத் அண்ட் விக்சித் பாரத் 2047 விஷன் அப்படின்னு சொல்லி. ரைட், ஃபைன். ரீட் பண்ணி முடிச்சாச்சு. கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் தான் இருக்கு. இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 validates the effectiveness of the strategies envisioned in the statement 1. Statement 1 என்ன சார்? economic growth through ports, port development மூலமா நமக்கு economic growth வரணும் or economic development வரணும் அப்படிங்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லிருக்கு? validate the effectiveness அப்படிங்கிறது. ஆமா சார், நடந்துருச்சு. அதோட இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியுது. இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட். we can அந்த டெவலப்மெண்ட் கோஸ்டல் ஷிப்பிங் நல்லா வளர்ந்துருக்கு, இன்லேண்ட் வாட்டர் ஷிப்பிங் நல்லா வளர்ந்துருக்கு, இதுல இருந்து சாகர்மாலா ப்ராஜெக்ட் நல்லா நடந்திருக்குன்றத வேலிடேட் பண்ண முடியுது. ரைட்டுங்களா? எஸ், ஸ்டேட்மெண்ட் 2 வேலிடேட்ஸ். எஸ், இட் இஸ் ரைட். இதுக்கு சாகர்மாலா ப்ராஜெக்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு தான் ஆன்சர் எழுதுப்போம். புரியுதுங்களா? தென் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்டெண்ட்ஸ் தி அப்ஜெக்டிவ். என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுது? எஸ், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா to enhance the economic growth or economic development through port related economic development and economic growth. ஆனா என்ன எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அது மட்டும் நடக்கல சார், குளோபல் லெவல்ல நம்மளுடைய ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு அனதர் விஷன். ஃபைன், கரெக்ட் தான், தப்பு இல்லை. ரைட்டுங்களா? மூணாவது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட் 3. கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட், இது கான்ட்ரடிக்ட் பண்ணல. ஸ்டேட்மெண்ட் 1 டாக்ஸ் அபவுட் சாகர்மாலா 1, ஸ்டேட்மெண்ட் 3 டாக்ஸ் அபவுட் சாகர்மாலா 2 அப்படின்னா இட் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதை முடிச்சிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம், ரிஃப்ளெக்ட் நடந்துருச்சு, எஃபெக்டிவ்னஸ் நடந்துருச்சு. தென் we are going to சாகர்மாலா 2. சாகர்மாலாவோட அப்ஜெக்டிவ் என்ஹான்ஸ் பண்றோம். மெரிடைம் ஹப்ல மெரிடைம் இனோவேஷன் ஹப்ல நம்ம வந்து குளோபல் ஹப்பா மாறணும் அப்படின்றது எக்ஸ்டெண்டட் அவர் விஷன் அப்படின்றது தான். கான்ட்ரடிக்ட் பண்ணல. சரிங்களா? அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ஆல்சோ ராங். இதுவும் வராது, இதுவும் வராது. ஆன்சர்ஸ் பி. சில நேரத்துல நீங்க படிக்கும் போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ சரியா இல்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா யூ வில் கோ ஃபார் 1. நீங்க சரியா படிச்சீங்கன்னா யூ வில் கோ ஃபார் 2. அந்த ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னா சார் இது என்ன எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை கரெக்டா இன்டர்பிரேட் பண்ண முடியல அப்படின்னா வில் கோ ஃபார் ஏ. தட் இஸ் ராங். திருப்பியும் சொல்றேன், இட் இஸ் பாசிபிள் டு ஆன்சர். ஈஸின்னு சொல்லல, ஐம் நாட் யூசிங் தி வேர்ட் ஈஸி, ஐம் யூசிங் தி வேர்ட் இட் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் தி ஆன்சர் வித் இன் தி கொஸ்டின் இட் செல்ஃப் இஃப் யூ ஆர் ரீடிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிட்வீன் தி லைன்ஸ். புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் லிட்டில் in what ways does Vizhinjam International Seaport represent the structural shift in India's maritime trade and logistic ports? ஏதோ வளவளன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்னு எனக்கு தெரியாது,
வாட் இஸ் மீன் பை இந்தியாஸ் மேரிடைம் ட்ரேட் அண்ட் லாஜிஸ்டிக் பாலிசி? ஐ டோன்ட் நோ எனிதிங். ஒரு ஐடியாவே இல்லை, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரைட், ரீட் பண்ணோம்னா ஒரு ஒரு க்ளூ கிடைக்கும். By functioning as exclusively as domestic cargo hub, இவ்வளவு மட்டும் படிங்க. முழுக்க எக்ஸ்க்ளூசிவ்னா முழுக்க கார்கோவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டா, ஒரு ஹப்பா, டொமஸ்டிக் கார்கோ மட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல வார்த்தையை பாருங்க. டொமஸ்டிக் கார்கோ மட்டும், டொமஸ்டிக் கார்கோ மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் எப்பவுமே வாட்டர் வேஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. புரியுதுங்களா? எஸ், டொமஸ்டிக் கார்கோ இஸ் ஆல்சோ ஃபைன். பட் நீங்க இங்க இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இஃப் ஐ வாண்ட் பெங்களூர்ல இருக்கிறேன், ஐ வாண்ட் டு சென்ட் இட் டு கொல்கட்டா அப்படின்னு வைங்களா, நான் இங்க இருந்து சென்னைக்கு வந்துட்டு தென் சென்னையில இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், டைரக்டா ஒரு ட்ரக்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபிஷியன்ட் இன் நேச்சர். ஸோ அந்த அடிப்படையில டொமஸ்டிக் கார்கோ டிரான்ஸ்போர்டேஷன்ல ரோல் ஆஃப் வாட்டர் வேஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. ரைட்டுங்களா? அப்போ இது ஏதோ ஒரு ஆடா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. டோன்ட் கெட் இன்டு தி ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்பெக்ட்ல இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. எக்ஸ்க்ளூசிவ் முழுக்க இதுக்கு தான் பண்ண போறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் வேர்ட். தேர் இஸ் a possibility that it can be wrong. just keep it aside. பிளண்டரா தப்பு இருக்கிறத நம்மளால உணர முடியுது, தப்புன்னு ஃபீல் பண்றோம். ரைட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பை ஃபோக்கஸிங் பிரைமரிலி ஆன் பேசஞ்சர் குரூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி, இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்த்தை தான். பிரைமரி, பெரும்பாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அங்க வந்து முழுக்க இங்க பெரும்பாலும் நம்ம வந்து பேசஞ்சர் குரூஸ், இந்த டூரிஸ்ட் பேசஞ்சர்களை கூட்டிட்டு வர மாதிரியான ஒரு தேவைக்காகத்தான் நம்ம வந்து இந்த இன்டர்நேஷனல் சீ போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். 1 கரெக்டா இருந்தது அப்படின்னா 2 கரெக்டா இருக்க முடியாது. எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி பிரைமரி. கார்கோவுக்கு பயன்படுத்தினா பேசஞ்சருக்கு பயன்படுத்த முடியாது, பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சருக்கு பயன்படுத்தினா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும். ஏன்னா இங்க எக்ஸ்க்ளூசிவ்னு வரதுனால இந்த 1 and 2 கான்ட்ரடிக்ட்ஸ் ஈச் அதர். 1 and 2 சேர்த்து வராது. புரியுதுங்களா? ஸோ 1 and 2 வராது. ஓகே, இது கிராஸ் பண்ணி 1 வராது அப்படின்றதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதர் 2 and 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல 3 ஒன்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். By leveraging its natural deep draft and strategic location to reduce dependence on foreign transshipment ports, enhance revenue retention, reposition India in regional maritime trade. ஒரு மாதிரி அப்படியே அந்த பாலிசி நோட்ல இருந்து அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். So we are going with the option D3 only. There is a possibility to take this option also. நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதன் அடிப்படையில நம்ம எலிமினேட் பண்றோம் அப்படின்னா we are going with the extreme வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தவிர்த்திடணும். இதெல்லாம் சரியா எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் வந்து இருக்காது. அதன் அடிப்படையில we are selecting the option. நீங்க இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணத்தான் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக் புரியும். ஸோ இந்த கொஸ்டின் தப்பா எழுதுனா சிக்கல் இல்லை, பட் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எதன் அடிப்படையில் இந்த கொஸ்டினை சரியா எழுதணும், இதுல என்ன க்ளூ இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லிக்கணும். So next question. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பியூர்லி ஃபேக்சுவல் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மல்கோத்ரா கமிட்டி, எல்ஜி குப்தா கமிட்டி, உர்ஜில் பாட்டில் கமிட்டி அண்ட் ஒய்ஹெச் மாலிகன் கமிட்டி அப்படின்றது தான். இந்த எல்லா கமிட்டியுமே வந்து நான் வந்து லைக் என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். மீன்ஸ் இந்த சென்ஸ் எந்த இயர் வாட் எக்ஸாக்ட்லி தி டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. வாட் இஸ் வாட் அப்படின்றது. உர்ஜில் பாட்டில் கமிட்டினா அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக அதை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நரசிம்மன் கமிட்டி 1, நரசிம்மன் கமிட்டி 2, ரங்கராஜன் கமிட்டி, அதுக்கப்புறம் டெண்டுல்கர் கமிட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி எழுதுறது என்ன யூபிஎஸ்சி கேட்கறது வழக்கம் தான். பட் ஆனால் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு ஒரு புது ஸ்டூடெண்டால, ஒரு ஃப்ரெஷரால இந்த கொஸ்டினை அணுக முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான.
ஏன் அப்படின்னா இது வாட்னு கேட்கல. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமிட்டி கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்றது, அதுக்கப்புறம் எந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு, எந்த எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் எந்த ரெகுலேட்டரி பாடி வந்து இந்த கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது அடிப்படையில இதை தெரிஞ்சாதான் எழுத முடியும், தெரிஞ்சவங்களே இது தப்பா எழுதுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப பாதி. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மல்ஹோத்ரா கமிட்டியை சஜஸ்ட் பண்ணதே வந்து மல்ஹோத்ரா கமிட்டியோட சஜஷன்ஸ் as per the recommendations of the Malhotra committee only that insurance regulatory and development authority was getting created அப்படின்றது தான். ஸோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் பேர் இஸ் ராங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்ல பார்த்தீங்கன்னா உஜ்ஜல் பட்டேல் கமிட்டி அதோடைய அப்ஜெக்டிவ் வந்து இந்த ஹவுசிங் செக்டர் லெண்டிங்காக இல்லை. ஸோ ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் இஸ் 2 and 4 அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி. தெரிஞ்சதுன்னா ஓகே, ஈவன் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்றத தாண்டியும் எனக்கு இந்த ஃபேக்ட்ஸ் எதுவும் அப்படியே அந்த அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஃபிளாஷ் ஆகலை. ஐ டோன்ட் ஐ சர்ச் ட்ரை டு ஃபைண்ட் சம் பேட்டர்ன், எனக்கு அது பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஷினாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் there is another question. Yeah. It is a current affairs question. Multi-dimensional poverty index அப்படின்றது இஸ் வெரி ஃபெமிலியர் டாபிக். இப்போ HDI இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நேஷனல் இன்கம் அப்படின்ற டாபிக் படிச்சு முடிக்கும் போதே அடுத்து வந்து நீங்க இந்த டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே வரும்போதே வந்து யூ கேன் கெட் டு நோ தட் மெனி டைப்ஸ் ஆஃப் இண்டீசஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டீசஸ். ஸோ ஏன் அப்படின்னா க்ரோத் அப்படின்றத தாண்டி வாட் இஸ் மீன் பை டெவலப்மெண்ட் அண்ட் ஹவு இட் ஹஸ் டு பி மெஷர்ட் அப்படின்ற நேஷனல் இன்கம் டாபிக்கோடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மெஷர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MDPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இஸ் ஃபைன். முதல்ல வந்து இந்த வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அல்கேர் ஃபோஸ்டர் மெத்தடாலஜி எப்பவுமே ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அதுல தப்பு இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி எலிமினேஷன்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ எம் கோயிங் வித் தி ஆப்ஷன் 1 இஸ் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து MPI calculated by நீத்தி ஆயோக் has total 12 indicators. மேபி எல்லாருக்கும் இந்த 12 indicators அப்படின்றது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஃபிளாஷ் ஆகலை. ஐ டென்ட் கெட் தட் 12 தானா அப்படின்றதுல எனக்கு ஷார்ட்டா எனக்கு தெரியல. ஸோ ஓகே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் are common indicators in the MPI நீத்தி ஆயோக் and MPI of United Nations Development Program. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல கணக்கிடக்கூடிய அந்த முறையும் இந்திய அளவில் கணக்கிடக்கூடிய முறையும் மாறுபட்டதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கட்டமைச்சிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கும். பட் ஆனால் இது கரெக்டா அப்படின்னு மெட்டர்னல் ஹெல்த் அப்படின்றது வந்து இட்ஸ் இன்டர்நேஷனல் கொஸ்டின் தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மெட்டர்னல் ஹெல்த் இஸ் அன் இன்டர்நேஷனல் கொஸ்டின், ஸோ தட் லைக் இட் வில் பி தேர் இன் தி தட் UNDP ஆல்சோ அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் போனேன். பட் இட் இஸ் நாட் ரைட். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இட் வில் பி 1, 2 and 3 இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆர் 1 and 3 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆன்சர் இஸ் A 1 and 2 only. This is wrong. ரைட்டுங்களா? So it is purely factual question. Only when we know the precise factual details, then only we can able to answer this question அப்படின்றது. இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிருக்கு. கரெக்ட். So totally we discussed 16 questions. இந்த எக்கானமிக் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 16 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 14 கொஸ்டின் வந்து எழுதுற மாதிரியான ஒரு கேள்வியா இருந்தது, 2 கேள்வி வந்து எழுத முடியாத மாதிரி இருந்தது. அந்த 14 கேள்வியிலையும் ஒரு 2 கேள்வி வந்து தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சம்வேர் அரௌண்ட் 12 நம்பர்ஸ் பாசிபிள். ஒரு ஷார்ட்டா ஒரு 10 கொஸ்டினாவது எக்கனாமி அந்த பார்ட்ல வந்து கரெக்டா எழுதியிருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க இந்த செக்மெண்ட்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இல்லை ஈஸியான கொஸ்டின்ல இந்த லாஜிக் புரிஞ்சுக்க முடியாம தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். வேற ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தது இந்த கொஸ்டின்ஸ்ல, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது, இல்ல உங்களுடைய பர்செப்ஷன் ஆஃப் அப்ரோச்சிங் ஆர் யுவர் ஐடியா யுவர் ஸ்ட்ராட்டஜி இன் அப்ரோச்சிங் தட் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா
நம்மளுக்கு கால் பண்ணுங்க, ஈவன் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வில் டிஸ்கஸ். ரைட்? தேங்க்யூ. இந்த நெக்ஸ்ட் செஷன் ஐ வில் ஒர்க் ஆன் தி சயின்ஸ் அண்ட் டெக். ஒரு டீடைல்டு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறோம். இது அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த பேட்டர்ன் சேஞ்சில் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த வீடியோஸை, இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் செஷனை ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பண்ணியிருக்கிறோம். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்க. ஈவன் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ பை கிவிங் தி மென்டர்ஷிப் செஷன். அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ இருக்கு தேர். உங்களை ஒரு ஆல்ரவுண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. கால் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி எழுதி பாருங்க, பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.